ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா காயே இல்லாத டைமில் நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா சிம்பிளாக அப்பளம் மட்டும் பொரித்து வச்சிட்டோனாலே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இந்த குழம்பு இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். செய்யறதும் ரொம்பவே ஈஸி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் கடுகு, இது எல்லாத்தையும் நம்ம பொன்னிறமாக வறுத்து பவுடர் பண்ண போகிறோங்க. இதுதான் இந்த குழம்புக்கான ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டை கொடுக்குற ஒரு மசாலாவாக இருக்க போகுது. இது எல்லாத்தையும் நாம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு சிம்மிலேயே வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது கரெக்டாக அந்த கடுகுலாம் லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆறட்டோன்னு பவுடர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு வானல் வச்சுக்கலாம். வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். உங்கள் வீட்டில் நல்ல எண்ணெய் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிறது. இப்போ நான் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. நம்மளோட சேனலை உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே சமயம் இன்னும் நம்மளோட சேனலை நல்லா போகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நாம் இது கூட ஒரு பெரிய சைஸ் ஆனியனை நறுக்கி சேர்த்துக்கலாங்க. ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூடவே நாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஆனியன் நல்லா செவந்து வரணுங்க. நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நாம் ஒரு 5-6 பல்லு பூண்டை இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் கூடவே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது தக்காளி இன்னும் நல்லாவே வதங்கி வந்துடும். உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நாம் இது கூட 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு ஒரு தொக்கு மாதிரி வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாம் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கிறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. எண்ணெயெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ நாம் சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ நம்ம இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பவுடர் நீங்கள் சேர்க்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எடுங்க. பாருங்கள், நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், செம்ம டேஸ்டியான நம்மளோட குழம்பு ரெடி ஆகிட்டு வந்திருக்கு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம அப்படியே சிம்மிலே வச்சு விட்டோம்னா இன்னுமே சூப்பராக வந்துடும். கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக அது ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.